ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா கூட வந்திருக்கேன் கிரிவலம் சுத்துறதுக்காக. நல்ல பெரிய கோவில், நல்ல பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபுரம்லாம் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் திருவண்ணாமலை வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க ஸ்பெஷலே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு டைம் கிரிவலம் போயிருக்கேன், அவ்வளோதான். சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டு பக்கத்துல சாத்தனூர் டேம் பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். டேமுக்குள்ள வந்தோடனே நல்லா சூப்பரா இருந்தது. பார்க் மாதிரி நல்லா பெருசா இருந்தது. தண்ணியுமே நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அழகா நடுவுல தீவு மாதிரிலாம் இருந்துச்சு. சாத்தனூர் டேம்ல இப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா திறந்து விட்டு இருக்காங்க. அது தண்ணி அருவி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழியிலையும் கொட்டிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா சூப்பரா இருந்தது. இங்கே முதல்ல பண்ணியும் இருந்தது, அது போய் பார்த்தோம். சாத்தனூர் டேம்ல நிறைய முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே சுத்திட்டு இருந்தது. ஸோ ஒன் டே ட்ரிப் மாதிரி கிளம்பி வந்திருந்தோம். செம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் திருவண்ணாமலை கோயில் சாத்தனூர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வராதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், டாடா பாய்.